நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உயிரை தந்ததால், உருவம் தந்ததால், உறவை தந்ததால் நன்றி இயேசுவே. வாழ்வை தந்ததால், வளமும் தந்ததால், வாழ வைப்பதால் நன்றி இயேசுவே. உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இன வைப்பதால், உந்தன் அன்பை என்றும் பெறுவதால், உந்தன் என்னை இணைய வைப்பதால், உந்தன் பாதையில் எந்தன் பாதங்கள் வழி நடக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். தாயுமானதால், தந்தையானதால், நண்பரானதால் நன்றி இயேசுவே. எந்த நாளிலும் என்னில் வாழ்ந்திடும் சொந்தமானதால் நன்றி இயேசுவே. மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், மன்னிக்கின்ற மனதை தந்ததால், மனிதநேய சிந்தை தந்ததால், வெளியில் நோக்கியே இந்த வாழ்வையே அர்ப்பணிக்க ஆசை தந்ததால் நன்றி 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 இயேசுவே. நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, இன்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஐயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவியாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். இந்த 2 வசனம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்று ஒரு நாள் வனாந்தரத்தில் வாதையால் துன்பப்பட்டாங்கள்ல, அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வை. சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வாதம் தான் அந்த சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவங்க இந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்காங்களோ அவங்களாம் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அதே மாதிரி மோசே சொல்லும்போது விசுவாசத்தோடு யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களாம் பிழைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதனால் அது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக உயர்த்தப்பட்டிருப்பார். அப்போது யாரெல்லாம் பாவத்தினாலும் வியாதியினாலும் பிரச்சனைகளினாலும் கஷ்டங்களினாலும் யாரெல்லாம் பிசாசின்படினாலும் யாரெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே பிழைத்துக் கொள்வீங்க, எல்லா பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்வதற்கு அடையாளமாகத்தான் ஆதி காலத்தில் மோசே மூலமாக அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தார், உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இன்னைக்கு நாம் அந்த வெண்கல சர்ப்பத்துக்கு அடையாளமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருந்தார். அவரை நாம் நோக்கி பார்த்தோம்னா பிழைப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்தவன் பிழைப்பான், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ இவர் சொல்றாரு, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுனாலே விடுதலை பெறுவீங்கன்னு அர்த்தம். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நான் தான் ஆண்டவர். வேறு ஒருவரும் உங்களுக்காக உயிரை கொடுத்த, உங்களை பாதுகாக்க, உங்களை ரட்சிக்க வந்த தேவன் நான் மட்டும்தான். வேறு எந்த தெய்வமும் உங்களை ரட்சிக்க முடியாது, வழிகாட்ட முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் படித்து கொள்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை. அதான் சொல்றாரு, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள முழங்கால் எல்லாம் எனக்கு முன்பாக முடங்கும், நாவெல்லாம் என்ன அறிக்கையிட போகுது. நான் சொல்கிற அந்த வார்த்தை என்னை கொண்டே நான் ஆணையிட்டிருக்கேன். இது என்ன செய்யாது, மாறாது. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். அப்போ நான் ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனிதன் சொல்லு மாறிடும், மனிதன் மாறிப்போவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ மாறாத வார்த்தை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்வார். அப்போ அவர் மேலே அவர் ஆணையிட்டு சொல்வார், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. நம்ம உறுதியாக விசுவாசிக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும்போது நிச்சயமாகவே அவங்க முழங்கால்கள் ஆண்டவர் சிவர் முடக்கப் போகிறார். அவங்க நாவுகளெல்லாம் ஆண்டவர் அறிக்கையிட போகிறது. இன்னும் நம்முடைய பக்கத்து வீட்டு ஜனங்கள், நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள், நம்முடைய தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் நம்ம ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும். இந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் ஊர் ஜனங்கள், எங்கள் பகுதி மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தேசத்து மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் போவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த வார்த்தையின்படியே நடத்துவார். அந்த வார்த்தையின்படியே என்ன செய்வார். பூமி எங்கே உள்ளவர்களே, பூமியின் எல்லை எங்கே உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவராலே அன்றி யாராலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது. அந்த தேவனை நாமும் பற்றிக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் நம்ம அறிவிப்போம். ஆமேன். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். அவரை நம்மை உண்டாக்கினார், அவரின் ஆடுகள் நாம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அப்பா, நீங்கள் தான் உண்மையான தேவன், மெய்யான தேவன். நானே தேவன் என்று சொன்னீங்களே, முழங்கால் யாவும் முடங்கும், என்னை முன்னிட்டு ஆணையிடும் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை மாறாதுன்னு சொன்னீங்களே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர், எங்கள் கிராமத்தில் உள்ளவர்